அதிமுகவில் இருந்து கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலர் பதவியை ராஜினாமா செய்வதாக நடிகை கௌதமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கட்சியின் பதவியிலிருந்து விலகுவதாக தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து முக்கிய எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கவில் இணைந்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக நடிகை கௌதமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக நடிகை கௌதமி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்துல என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. அதிமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த கௌதமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இருப்பதாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படு தோல்வி அடைந்து 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. இந்நிலையில் அந்த கட்சியில் இருந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமின்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் தற்பொழுது தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூறலாம். அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கூட கூறலாம். குறிப்பாக 4 பேர் முன்னதாகவே ராஜினாமா செய்தனர். அதில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அதே போன்று பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா மற்றும் அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினர் இசிக்கி சுப்பையா ஆகியோர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதன் பிறகாக தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் சில நாட்களுக்கு முன்பாக தாவேகாவில் இணைந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த கௌதமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தற்பொழுது தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்த்தோமானால், அதிமுக அடிப்படை உறுப்பினர் மற்றும் பதவி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியில் இருந்தும் தற்போது உள்ள அரசியல் சூழல் கருத்தில் கொண்டு நான் சமூக சேவை செய்ய ஏதுவான வகையில் கனத்த இதயத்துடன் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று கழகத்தில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பிராணி மாநில செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் என அனைவருக்கும் மனமாற வணங்கி நன்றி கூறி என்னை கழகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என்று தற்பொழுது அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.